ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. 10 மாசம் சுமந்து பெத்தேன் என் பிள்ளைகள் 2 பேரையும் ஒரே நேரத்துல எப்படி பறி கொடுத்துட்டாரு. அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லையா? என் 2 பிள்ளைகளையும் இப்படி ஒரே நேரத்துல எடுத்து விட்டாரு. ஒரே நேரத்துல சாப்பிடுச்சுட்டா. நல்லா இருப்பாளா? அவ நல்லாவே இருக்க மாட்டா. அம்மா தங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ? யாரன பியாட்டியும் ஒரே நேரத்துல போனது நமக்கெல்லாம் எப்படி வருத்தமா இருக்கும். அதே போலதானே தியாக்க வருத்தமா இருக்கான். அவ நல்லா இருக்க மாட்டா. அவ நாசமா தான் போவா. வாழ வேண்டிய பிள்ளைல இப்படி சாவடிச்சுட்டா. அவள வாழ வேண்டிய பிள்ளை தானே. கழுத்துல தாலி யார போற நேரத்துல வாய்க்கே கேள்விக்குறியா நிக்குது. இப்ப போய் இப்படியா பேசுவேன்? உன்னைய மாதிரி தானமா அவளுக்கு வலிக்கும். என்ன நீ பெத்தவா? அவன் கூட வாழ போற வாழ்க்கைய நினைச்சு 1000 கோட்டையை கட்டி வச்சிருப்பான். ஆண்டவன் வாழ வேண்டிய பிள்ளைல பச்சை குழந்தைய தனியா விட்டுட்டு அவ போயிட்டா. அம்மானு சொல்லத்துக்கு கூட தெரியாத பிள்ளை பச்சை பிள்ளைய போட்டுட்டு அவ போயிட்டா. விதி. அப்படி இல்லனா மண்டபத்துல இருந்து அவனை வெளியே போக வச்சிருக்குமா? 2 உயிர் போனது நம்ம குடும்பத்துல ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவளை தப்பு தப்பா பேசி நமக்கு நாமளே ஆறுதல் தேடியது ரொம்ப தப்பு தாங்க. அப்பாவி. என்னமா அவன் கையால தாலி ஏற போகுதுன்னு சந்தோஷத்துல நின்னுகிட்டு இருப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் நம்மளை விட்டு போயிட்டாங்கிறது அவளுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்ச அந்த நொடி எப்படி உடஞ்சு போயிருவா பிள்ளை. ஒன்னே போலதான் அவளுக்கு மனசு, ஒன்னே போலதான் அவளுக்கு வலிக்கும். நம்ம அழியன்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளை சபிக்காத. ஆமா, வயசான காலத்துல நீங்க கூட கல்லு துண்டு போலதானே இருக்குதியா? அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? இவியெல்லாம் எடுத்துக்கிட்டு என் பிள்ளைல உயிரோட விட்டுருக்கலாம்ல. வயசானவி எல்லாம் கல்லு துண்டு மாதிரி நின்னுகிட்டு இருக்காவ இங்க. ஆனா என் பிள்ளைல அந்த ஆண்டவன் வாழ வேண்டிய வயசுல இப்படி எடுத்து விட்டானே. அவ ராசி எப்படி? அம்மா நீங்க பேசியது ரொம்ப தப்பு. அண்ணன் அக்காவும் போனது நமக்கு எல்லாம் வருத்தம் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு மத்த வேலையெல்லாம் இப்படி திட்டலாமா? இங்க பாரு, எல்லா வயசு காலங்களும் இங்க நின்னுகிட்டு இருக்கு. ஆனா அம்மாடி தங்கம், ஆமாமா நாங்க வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனிமே வாழறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்க வயசு சாவ பார்த்து பயந்து ஓடிய வயசு இல்ல. பெத்த பிள்ளை எங்களுக்கு முன்ன போய் சேர்ந்தாலே நாங்க தாங்கிக்க மாட்டோம். உன் புருஷனுக்கு பிறவி எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. வாழ வேண்டிய காலத்துல போய் சேர்ந்தாலே அப்ப என்ன தெரியுமாமா நினைச்சோம்? எங்களை எடுத்துக்கிட்டு எங்க பிள்ளைய விட்டு வச்சிருக்கலாமேன்னு நினைச்சோம். அப்படி வேண்டிக்கிட்ட நாங்க எங்க பேர பிள்ளைன்னா எங்க உயிரை எடுத்துக்கிட்டே எங்க பிள்ளைல விட்டு வச்சிருக்காதான மனசுக்குள்ள கதறிக்கிட்டு தாமா இருக்கான். பாட்டி, நீ சொல்லது சரிதான் தங்கம். எங்க 2 பேரும் உயிரை போய் எங்க பேர பிள்ளைல அந்த ஆண்டவை விட்டு வச்சிருக்கலாம்ல. மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு தாமா இருக்கான். என் பிள்ளை சாவுக்கு காரணமானவ சதி மாதிரி அங்க பல்ல காட்டிக்கிட்டு நிக்கா. அவளாலதான், அவ ஒருத்தியாலதான் என் 2 பிள்ளைங்களை இன்னைக்கு நான் பறி கொடுத்துட்டு நிக்கேன். அந்த பைத்தியக்காரிக்கிட்ட அப்பவே அடிச்சு சொல்லிக்கிட்டேன். இது என்ன பழக்கம்? மாப்பிள்ள தம்பி கூட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன இப்படி ஒரு பழக்கம்னு கேட்டேன். அவ கேட்டாளா? அம்மா, இதுல நீங்க தலை போடாதுங்க. நீங்க அந்த ராசி கட்டவளை இதுல சொன்னாலே வருணுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லம்மா, ஆனந்தி அம்மாக்கு வருண் மட்டும் பிள்ளை இல்ல, தியாவே அவிய பிள்ளையாதான் பாக்கியாவ. நீங்க அவளை ஏதாவது சொல்ல போய் என் புகுந்த வீட்டு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிறாதுங்கன்னு எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பே இவளை ஒதுக்கி விட்டுருந்தா இன்னைக்கு 2 பிள்ளைகளும் உயிரோட இருந்திருக்கோம். அது உறவை நானே தப்பா பாக்கல, நீ ஏமா தப்பா பாக்க? என் வாய பேசி பேசியே அடைச்சு வச்சுட்டா. நீங்க இப்படி எல்லாம் பேசியதுனால வருண் வீட்டுல என்ன எதுனா தப்பா நினைச்சிருவாவ. சொல்லியே என் வாய அடக்கி வச்சு இன்னைக்கு அவ உயிர் போவதுக்கு அந்த பாவியே காரணமாயிட்டா. நல்லா இருப்பாளா? அவ நல்லாவே இருக்க மாட்டா. என் பிள்ளை நான் பாக்கணும், என் பிள்ளை நான் பாக்கணும். அம்மா நம்ம அழியன்னு சொல்லிட்டு மத்த வேலையெல்லாம் இப்படி திட்டணுமா? அண்ணன் என்கிட்டயோ அர்ஜுன் கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க போயிருப்போம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் பொறுப்பில்லாமலாம் இருப்பேன். இல்ல அண்ணன் தான் அப்பா மேல உள்ள கோபத்தை இந்த இடத்துல காட்டுவானா? அவனா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அதான் பாட்டி சொன்ன மாதிரி விதி. இல்லன்னா அன்னை மண்டபத்துல இருந்து வெளியே போயிருக்குமா? அவன் போனதுனாலதாம்மா 2 உயிர் போச்சு. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மத்த வேலையெல்லாம் காரணம் சொல்லலாமா? என் பிள்ளை பாக்கணும், இப்பே என் பிள்ளை பாக்கணும். அம்மா அத்தான் இப்பதான் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காவ. அங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு என்னமா நேரம் ஆகும் அம்மா. நான் என் பிள்ளைய இப்பே பாக்கணும். நான் போறேன். தங்கம், நீ போனாலும் இப்ப பாக்க முடியாதுமா. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் நம்ம கையில தருவாவ. நேரம் வீட்டுக்கு உடனே கொண்டு வருவாவ. என் பிள்ளைங்க அழுக்குல கிடப்பான்ல, ஒரு பாத்திரத்துல சோறு போட்டு கொடுத்தா கூட 7 தடவை திருப்பி பாப்பான். அம்மா செல்லம் போல கழுவுனியா தானே, அப்படி திருப்பி இப்படி திருப்பின்னு 7 தடவை சுத்தம் பாப்பான். அங்க அழுக்குல என் பிள்ளைய போட்டிருப்பாவளே. எல்லா வயசானவியெல்லாம் இங்க நிக்காவ. அந்த ஆண்டவனுக்கு என் பிள்ளைல மட்டும் தான் கண்ணுல தெரிஞ்சுதா. பாட்டி, சித்தி அண்ணன் மேல உள்ள பாசத்திலையும் அக்கா மேல உள்ள பாசத்திலையும் பேசியாவ. அந்த வேதனையில பேசியாவ. அது பேசியதை பெருசா எடுத்துக்கிடாதுங்க. ஆமா, கடவுளுக்கு உயிர் தானே வேணும். எங்க உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு
பேர பிள்ளைல விட்டு வச்சிருக்கலாம்ல. ஐயோ, இனிமே என் தியாக்கு எப்படி புரிய வைக்க போறேன்? எனக்கு போறவும் அந்த கிழவருக்கு போறவும் அவ அளவுக்கு அதிகமா பாசம் வச்சது நிலம் தம்பிக்கு மேலதான். எப்படி பேசி என் பியாத்திக்கு புரிய வைக்க போறேன்? இந்த கிழவிக்கு இருக்கிறது என் பியாத்தி மட்டும் தானே. மேரி கவலைப்படாதுங்க, என் பியாத்தி அங்க மனு காலத்துல நின்னுகிட்டு இருக்கா. இது எப்படி தாங்க போறான்னு தெரியலையே. ஏயா ராசா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு இருக்கிறது என் பியாத்தி மட்டும் தான். இனிமே அவளை யாரு கல்யாணம் பண்ணுவா? யார கல்யாணம் பண்ணதுக்கு தான் அவ சம்மதிப்பா? எல்லாத்தையும் விட அவ எப்படி இனிமே உயிரோட இருப்பான்னு தெரியல. மனமேட வரைக்கும் வந்த பொண்ண யார் இனிமே கல்யாணம் கட்டிப்பா? பிரவீனு, இதுதான் கரெக்டான நேரம். கிளவி அந்த பாயிண்டே பிடிச்சு ஊத ஆரம்பிச்சுட்டு இந்த கேப்ல நம்ம உள்ள நுழைஞ்சிட்டான் கரெக்டா இருக்கும். இல்ல என்னமா 5 நிமிஷம் கூட பொறுத்துக்கிட்டு என்னதான் பேசிக்கிடாமன்னு பாப்போம். ஏயா, என் பியாத்தியால எறும்புக்கு கூட துரோகம் செய்ய முடியாது. என் பியாத்தி வாழ்க்கையை பத்தி கவலைப்படியதா? இல்ல உண்மை தெரிஞ்சதா என் பியாத்தி உயிரே விட்டுவாளே. என் பியாத்தி உயிரோட எனக்கு வேணும். எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறது? அவ வாழ்க்கையை பத்தி கவலைப்படியதா? இல்ல அவ உயிரை காப்பாத்தணுமேன்னு கவலைப்படியதா? இந்த கிழவிக்கு ஒண்ணுமே புரியலையா. தியா தியா மேரி, பாட்டிமா, மேரி இங்க பாருங்க. கவின், கொஞ்சம் தண்ணி கூட அவியலுக்கு டயர்ட் ஆயிட்டாவ. அம்மா இங்க பாருங்க. டேய் ஸ்ரீனிவாசா, மூஞ்சில எல்லோல தண்ணியை தெளிச்சு பாறான். மேரி இங்க பாருங்க. மேரி, ஒண்ணும் இல்ல, தியாக்கு நம்ம எல்லாம் இருக்கேல, கவலைப்படாதீங்க. ரோசா அவியலை கீழே இருக்க வைங்க. எல்லாம் போச்சு. என் பியாத்தி ஆசைப்பட்டது நிலம் தம்பிக்கு மேல மட்டும்தான். நீங்கள தவிர அவ யார் மேலயும் பாசம் வச்சதே இல்லை. இந்த அளவு அவளுக்கு நான் என்னன்னு சொல்ல போறேன்? அவ வாழ்க்கை இதோட முடிஞ்சுட்டேன். கவலைப்படாதுங்க, ஒரு முடிவுல தான் இன்னொரு தொடக்கம் இருக்கான்னு சொல்லுவாவ. இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறதுனால போனவிய திருப்பி வர போறது இல்ல. உயிரோட இருக்கைகளை பத்தி இனிமே யோசிச்சு பாய்க்கதான் நல்லது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உயிரோட இருக்கைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருங்க. என் பிள்ளைல அங்க அழுக்குல கிடக்கு. என் பிள்ளைல பத்தி யாராவது கவலைப்படுத்தியலாம்? தங்கம், எனக்கும் பிள்ளைகள் தான். எனக்கும் வலிக்குது. யாருக்கு வலிச்சதோ யாருக்கு கசக்குதோ எனக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளைல நான் இப்ப போய் பார்த்தே ஆகணும். ஒரு தங்கம், உயிர் இருந்து ஐசியூல வச்சிருந்தாவள்னா கூட பாக்கிறதுக்கு உள்ள விடுவாவ. 2 உயிரை போயிட்டு என்னதான் நம்ம போய் ஆஸ்பத்திரி வாசல்ல தவம் கிடந்தாலும் அவைய உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாம நம்மள பார்க்க விட மாட்டாவ. முடிச்சு நம்ம கையில தந்ததுக்கு பிறகுதான் வீட்டுக்கு கொண்டு வர முடியும். வரன் மாப்பிள்ள ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. ஆமா பார்த்தா எனக்கு நான் போன் பண்ணி கேட்டுட்டேன். என்னமோ கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிச்சு வீட்டுக்கே கொண்டு வரதா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல சொந்தக்கார பசங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாவ. தியானிக்க மாமா மாறுவ எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாவ. எல்லாரும் ஆஸ்பத்திரியில தான் வெளியே இருக்கே அவளாம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் நின்னு போகக்கூடாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். தியா கழுத்துல நிலனோட பாடி இங்க வரதுக்கு முந்தி அவ கழுத்துல தாலி ஏறணும். அவன் இங்க கொண்டு வரதுக்கு முந்தி இது நடக்கணும். உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? என் புள்ள அங்க அழுக்குல கிடக்கான். என் புள்ள சாவுக்கு காரணமானவ கழுத்திலேயே தாலி ஏறணுமா? அவளை நான் வாழ விட மாட்டேன். அவளை நான் வாழவே விட மாட்டேன். என் பிள்ளைய கொண்டுகிட்டு அவ இங்க சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? அவளை நான் வாழவே விட மாட்டேன். நீங்க என்னடானா அவ நெத்தியில குங்குமமா கழுத்துல தாலியோடையும் நல்லா வாழ வச்சிடலாம் நினைக்கிறீங்களா? நான் வாழ விட்டாதானே அவ வாழ்வா. தங்கம், என் முடிவை யாராலே தடுக்க முடியாது. போனவியல நினைச்சு வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு அங்க ஆசாசையா காத்துக்கிட்டு இருக்க அவனுக்காண்டி. அவ வாழ்க்கையை சதிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்பா, ஏற்கனவே அண்ணன் நம்மள விட்டுட்டு போயிட்டான். அண்ணி அண்ணனை தான் காதலிச்சது. நிலநனனுக்கு மேல உயிரே வச்சிருந்தது. அவனே போயிட்டான். இனிமே இந்த உண்மையை அன்னைக்கு புரிய வச்சு அவியல இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும்னு தான் யோசிக்கணும். சட்டுப்புட்டு நீ இப்படி முடிவெடுக்காதுங்க அப்பா. சாராம், எனக்கு ஒரு பையன் இல்ல, 3 பையன், 3 பிள்ளைங்க. இப்ப விட்டா இன்னொரு வாழ்க்கைய அவ அமைச்சுக்க நினைக்கவும் மாட்டா, ஆசைப்படவும் மாட்டா. அவ சொல்லியதை கண்டியா, அவ வாழ்க்கைய நாசம் பண்ணுவேன், சீரழிச்சிருவேன், வாழ விட மாட்டேன் அப்படிங்க. நம்ம வீட்டுல 2 உயிர் போயிட்டதுன்னு சொல்லிக்கிட்டு தாய் தகப்பன் இல்லாம அனாதையா பாட்டியோட நிழல்ல வளர்ந்த பிள்ளைய அனாதையா விட்டுறப்படாது இல்லம்மா. அப்பா, யாருக்காவது அவியலை கட்டி வைக்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நாசப்படுத்திடாதுங்க. நாசம் ஆகாதுமா. அவ வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த ஆள் என்ன புது குண்டை தூக்கி போடியாரு? நேரா நம்ம பக்கம் கையை காட்டி நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாரா? மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, உன் அண்ணன் அர்ஜுன் தான். யோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அங்க அவன் உயிர் போய் கிடக்கான். உனக்கு இங்க கிளுக்கிழப்பு கேக்குதா? இத்தனை வயசு ஆனதுக்கு பிறகு கூட உனக்கு அறிவினோன்னு வரையில. இதத்தான் எதிர்பார்த்தேன். அர்ஜுன், நீங்க போனவன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? நான் உயிரோட இருக்கவளுக்கு வாழ்க்கைய பத்தி யோசிக்கேன். உங்க தம்பிய பத்தி நினைச்சு பார்த்த நீங்க அந்த பிள்ளைய பத்தி நினைச்சு பாத்தீங்களா? இங்க பாரு, உனக்கிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா அவளுக்கிட்ட பேசி புரிய வச்சு
அவன் உயிரோட இல்லைங்கிற உண்மையை அவளுக்கு தெரியப்படுத்துங்க. யதார்த்த என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுதான் ஆகணும். அவகிட்ட உண்மையை சொல்லி எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வைக்க பாருங்க. அதை விட்டுக்கிட்டு எந்த பாவமா அறியாத பொண்ணு வாழ்க்கையில வளரணும்னு நினைச்சேன் என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். அதானே அவளை என் வீட்டுக்கு வர விட்டுருவானா? அவளை வாழே விட மாட்டேன்னு சொல்ல. அவளே பாவி. அவ என் வீட்டுக்கு சும்மாதான் வந்துட்டு போனா. அதுக்கே என் 2 பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டேன். இனிமே மருமவளா வீட்டுக்கு வந்தாள்னா என்ன எத்தனை உயிர் பறி போக போகுதோ. அவகிட்ட இருந்து எப்படி என் குடும்பத்தை காப்பாத்தலாம் நான் பரித வச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை அந்த வீட்டுக்கு வர வச்சு விளக்கேத்த வைக்கலாம் நீங்க பாக்குதீங்களா? விடமாட்டேன். நான் உயிரோட இருக்கிறது வரைக்கும் அவளை வாழ விட மாட்டேன். 10 மாசம் சுமந்து பெத்த என் 2 பிள்ளைகள் சாவுக்கு அவதான் காரணம். அவளை வாழ விட மாட்டேனா? வாய மூடுதாங்க. நீங்க அவ கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும். யோ அன்னைக்கே இப்படிதான் உன் புத்தியால என் அம்மா உயிர் போச்சு. நீ செஞ்ச தப்புனால போனது என் அம்மாவோட உயிர். எந்த அளவுக்கு என் அம்மா மனசு கட்டப்பட்டிருந்தா இவளை பெத்ததான் அப்படியே பேச்சாந்துருப்பாவ. எங்க 2 பேரையும் என் அம்மா தவிக்க விட்டுட்டு போனதுக்கு நீ மட்டும்தான் காரணம். என் அம்மா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண அந்த மாதிரி இன்னொரு பொண்ணு வாழ்க்கைய நீ நல்லவன் வேஷம் போடுறதுக்காண்டி யூஸ் பண்ண பாக்கிய கண்டியா? இத நான் விட மாட்டேன். அர்ஜுன், நான் நல்லவே வேஷம் போடல. அன்னைக்கு வீட்டுல அப்பா கிட்டயும் அம்மாட்டையும் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கேன்னு சொல்லதுக்கு தைரியம் இல்லாம போச்சு. உண்மை தெரிஞ்சு அம்மா கவலைப்பட்டுருவாங்களோ, அப்பா வெறுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உங்க அம்மைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு உங்க அம்மா மனசளவுல நொந்து போயிருக்கச்சுல எனக்கு வேதனையா தான் இருந்து. அதே நேரத்துல என் காதலே என்னால விட முடியல. நான் பண்ணேத அப்ப தப்புன்னு தெரிஞ்சோம், தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும், கேள்விக்குறியா நிக்கும். ஏயா நீ மனுஷனா இல்லனா மிருகமா? அவன் காதலிச்ச பொண்ணு கழுத்துல என்ன தாலி கட்ட சொல்ல? நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அர்ஜுன், 2 பேர் உயிர் போயிட்டு போன உயிரை திரும்ப வரப்போறது இல்ல. ஆனா தேவ இதுல இருந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அவ என்னோட வாழ்க்கையை ஏத்துக்கவும் மாட்டா. இன்னொன்னு, அவ உயிரை எப்படி காப்பாத்த போறான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு உங்க தம்பி மேல அவ ஆசையா இருக்கா, பாசம் வச்சிருக்கா. சூப்பருங்க. நம்ம பிள்ளைகள் 2 சாவதுக்கு காரணமானவள எப்படிங்க நம்ம வீட்லயே வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா? தங்கம், நம்ம வீடுன்னு சொல்லாதான். அது ஒண்ணு உன் வீடு இல்ல, அது அவரோட வீடு, அர்ஜுனோட வீடு. நம்ம எல்லாம் சொந்தக்கார மாதிரி அந்த வீட்டுல இருக்கோம், அவ்வளவுதான். நமக்கெல்லாம் அது சொந்தக்கார வீடு மட்டும் தான். அது அவருக்கு சொந்தமானது, அர்ஜுனுக்கு மட்டும் சொந்தமானது. ஏன் ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை பார்த்து நடந்தது என்னன்னு சொல்லுதியா? இல்ல இங்க நடக்கவே வேற மாதிரி இருக்கும். போனது 2 உயிர். நீ நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைச்சேனா 2 உயிர் கூட சேர்ந்து உன் உயிரை போக வேண்டியதா இருக்கும். நானே இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என் 2 பிள்ளைகளையும் கொன்னவள வாழ விட்டுருவானா? என்ன சொன்ன? அப்பா அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. என் பிள்ளைகள் 2 என்ன விட்டுட்டு போயிட்டு இனிமே நான் இருந்து என்ன காண போறேன்? இங்க 30 வருஷத்துக்கு முன்னமே இதே மாதிரி 4 அடி தந்து உனக்கு புரிய வச்சிருக்கானோ. செத்து போயிருவேன். நீங்க இல்லன்னா நான் செத்து போயிருவேன். நீங்க வேற கல்யாணம் பண்ணது எனக்கு பிரச்சனையே இல்ல. என் உயிரை காப்பாத்தனா என் கழுத்துல தாலியை கட்டுங்க, இல்லன்னா இந்த கடத்துல குதிச்சு செத்துருவேன்னு என்ன எப்படி எல்லாம் மிரட்டினேன். உன் மிரட்டலுக்கு பயந்து உன் உயிரை காப்பாத்தனேன்னு சொல்லிட்டு தான் உன் கழுத்துல தாலியை கட்டினேன். அப்ப என் அப்பனை பார்த்து பயந்தேன். இப்ப என் பிள்ளைகளுக்கு நான் அப்பேன். உன் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படிய ஆளு நான் இல்ல. உங்களுக்கு புரியல? அவ நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முந்தையே அவ ராசியால 2 பிள்ளைகளுக்கு உயிர் போயிருக்கு. நம்ம பெத்த பிள்ளைகள் நம்மள விட்டுட்டு போயிட்டு என் பிள்ளைகள் உயிர் போனதுக்கு காரணமானவள வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா? என் பிள்ளைகள் சாவுக்கு எவ காரணமோ அவளை பத்தி மட்டும் யோசிக்கிறியா? உன் பிள்ளைகள் சாவதுக்கு நீ மட்டும்தான் காரணம். நீ ஒருத்திதான். என் அஞ்சுவான் என் நிலனை என்ன விட்டு போவதுக்கு நீ ஒருத்திதான் காரணம். 2 உயிரை அந்த ஆண்டவன் பறிச்சது அவர் ஆசையால இல்ல, உன் புத்தியால. ஏன் புத்தியாலையா? கொஞ்சம் நஞ்சு ஆட்டமா போட்டேன். அண்ணனுக்கு முந்தி தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களே, எப்படியாவது அர்ஜுன் மனசை மாத்தி தம்பிக்கு முந்தி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எத்தனையோ வழியில நான் யோசிச்சேன். சாரா மூலமா பேசினேன், கார்த்திக் மூலமா பேசினேன். எதுக்கு அவன் அசையாததுனால ஜெசிகா தான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாலே. சரி வேற பொண்ணையாவது பாப்பேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணு அவனுக்காண்டி நான் பார்த்தேன். 100 பொண்ணுல ஒன்னையாவது அவனுக்கு பிடிச்சு போய் கல்யாணம் கட்டிப்பான். பணக்கார வீட்டு பிள்ளைகளா இல்லாம பாவப்பட்ட வீட்டு பிள்ளைகளா பார்த்தேன். ஏன்னா நான் பெத்த அர்ஜுன் பணத்துக்காண்டி மயங்கவே இல்ல. ஒரு வழியில நான் பொண்ணு வீட்டுல போய் பேசிக்கிட்டு வருவேன். நீ இன்னொரு வழியில பொண்ணு வீட்டுக்கு போய் அவரை பத்தி குண்டனி குவாலன்னு பேசி சம்பந்தம் பேச்சுவாட்ட முடிய போற நேரத்துல எல்லாத்தையும் கவுத்து சதி செஞ்சுட்டு இருந்தேன். என்ன எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் 2 பிள்ளைகளும் போவதுக்கு காரணம் நீ மட்டும்தான். உன் பண வெறியினாலதான் 2 பிள்ளைகளும் நம்மளை விட்டு போனது. அர்ஜுனுக்கு சாராக்க கல்யாணம் பண்ணி வச்சாதானே சொத்து அவிய பக்கம் இருக்கான். கல்யாணமே ஆவேலனா நம்ம 4 பிள்ளைகளுக்கு தானே வந்து சேரானு. எப்ப பார்த்தாலும் குண்டனி குவாலுன்னு சதி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதான் அந்த ஆண்டவனுக்கே நீ செஞ்ச பாவம் எல்லாம் பொறுக்காம நல்ல பொறுப்பா இருந்த என் 2 பிள்ளைகளையும் எடுத்துட்டாரு. நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இன்னைக்கு என் 2 பிள்ளைகளும் இறந்து போனது. பணம் சொத்து அலைஞ்சு இந்த சொத்துக்காண்டி நீ என்னென்ன கேடு கட்ட வேலையெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும்
நம்ம கெட்டிக்கிட்டு வந்தவளாச்சே, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கரு, எனக்கு 4 பிள்ளைகள் இல்ல, மொத்தம் 6 பிள்ளைகள். உன் வயிற்றுல தானே 4 பிள்ளைகள் பிறந்தது. அவர் மேலேயே சாரா மேலே எந்த கோபமும் இல்லாம கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த தங்கச்சிக்கிற மாதிரி தானே பேசிக்கிட்டியாவ. ஆனா நீ விஷம். அவ அந்த வீட்டுக்குள்ள வரதுனால குடும்பம் அழியாது. ஒன்னாலதான் எல்லா சந்தோஷமும் போய் இருக்கும். ஒழுங்கு மரியாதையா நின்னா இந்த வீட்டுல இருக்கலாம். அப்படி இல்ல, ஏற்கனவே 2 உயிர் போயிட்டு அந்த வலியும் வேதனையோட தான் நிக்கும். 3ஆவதா நீயே போய் சேர்ந்துரு. உனக்கு சேர்த்து ஒரு குழிய தோண்ட சொல்லி உன்னையே அந்த குழிக்குள்ள போடுறீங்க. என்ன ஒரு தொடவை ராசியை பத்தி பேசின, நானே கொன்னு குழிய தோண்டி புதைச்சு விடுவேன். இங்க பாருங்க, இப்ப கோவப்படிய நேரம் இல்ல. இறந்து போனவிய 2 பேரையும் இங்க கொண்டு வந்தாவளனா அந்த பொண்ணு தூக்குல தொங்கும். அது எனக்கு தெரியும். நிலன் மேல அவ வச்சிருந்த காதல பார்த்தவியலுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுக்காண்டி உயிரை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டான். எப்படியாவது பேசி புரிய வைக்கலாம். அப்படியே அவ உயிரை பொழைக்க வச்சாலும் என்னொரு வாழ்க்கைய இதை விட்டா அமைச்சு கொடுக்க முடியாது. வாழ வேண்டிய பிள்ளை. டே கவின், அண்ணே, அவளை வர சொல்லு. யார் அண்ணே? தியாவை வர சொல்லு. அண்ணே, தாங்கிக்கிட மாட்டாவ. பிறகு அவன் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு வருஷ கணக்குல அவளை ஏமாத்தவா போறியா? நம்ம 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அவளை கூட்டிட்டு வா, நானே சொல்லி புரிய வைக்கேன். சத்தியமா அந்த பிள்ளை உயிரே விட்டான். உண்மையை சொன்னா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறதா புத்திசாலித்தனம். அவ நல்லதுக்காண்டி யாரும் எந்த பாரத்தையும் சுமக்கணும் இல்ல. உண்மை அவளுக்கிட்ட சொன்னாலே போதும். உண்மை என்னன்னு ஏத்துக்கிட்டு வாழ பழகணும். அது என்ன செத்து போயிருவான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறது? ஏன் உன்னால கை குழந்தைய பெத்து போட்டுக்கிட்டு தானே என் அம்மா உயிரை விட்டாவ. அப்ப என்ன நான் இவ்வளவு பெருசா வளர்ந்திருந்தனா? சின்ன பையன். நீதான் தப்பு செஞ்சேன்னு அந்த வயசுல எனக்கு தெரிஞ்சாலும் உன் சட்டையை பிடிச்சு கேள்வி கூட கேட்க முடியாத வயசு. கை குழந்தைன்னு கூட பாக்காம ஏசுவாவ என் தங்கச்சியா என்னென்ன பாடுபடுத்தினாவன்னு நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. எதிர்த்து கேள்வி கூட கேட்க தெரியாத வயசு தான் நிக்காவளை ரோசா சின்னசாமி. அவிய மட்டும் இல்லனா என் தங்கச்சிய உயிரோட விட்டு வச்சிருப்பாவளான்னு கூட தெரியல. அதே தாண்டி நாங்க 2 பேரும் உயிரோட இல்லையா? அறியாத வயசுலயே நெஜத்தை ஏத்துக்கிட்டு வாழ பழகின வேணாம். சொல்லி புரிய வச்சா ஏத்துக்க கூடிய மனநிலைமை தானா வரும். கொஞ்ச நாள் கட்டமா தான் இருக்கான், அது பிறகு எல்லாம் பழவிடும். பேத்தி வாழ்க்கைய நினைச்சு எனக்கு கவலைப்படியதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மேரி பாட்டி, தியா நிலன் மேல எம்பட்டு பாசம் வச்சிருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை விட்டா தியா வேற வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் எப்படி அவ உயிரை காப்பாத்த போறோன்னு கூட தெரியல. என் நிலன் இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன்னு கண்டிப்பா தற்கொலை முடிவை தான் எடுப்பான். என் ஃப்ரெண்டு உயிர் போறதே நான் விரும்பல. அவ வாழ்க்கை அழிஞ்சு போறதே நான் விரும்பல. எனக்கு அவ உயிரை முக்கியம், வாழ்க்கைய முக்கியம். அர்ஜுனுக்கு அவளை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவ கூடால இருந்து வளர்ந்த வேணாம். அவ வாழ்க்கை இதோட முடிஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு சுயநலமா என்னால யோசிக்க முடியாது. 2 உயிர் போயிட்டு அதுக்கும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வாழ்க்கைய நினைச்சு எனக்கு இப்பவே கண்ணுல தண்ணி வருது. யாருக்கு? உனக்கு கண்ணுல தண்ணி வருதா? அர்ஜுன், உங்களுக்கு தான் யார் வாழ்க்கையை பத்தி கவலையே இல்லையே. உங்க அம்மா போனதுக்காண்டி எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்குதியா? உங்களை போல என் ஃப்ரெண்டு வாழ்க்கை என்ன ஆனாலும் ஒன்னா இல்லைன்னு எனக்கு கவலைப்படாம எல்லாம் இருக்க முடியாது. பொண்ணுங்களே பிடிக்காத உங்களுக்கிட்ட பொண்ணை கட்டிக்கான்னு சொன்னா எங்க கட்டிப்பியா? அப்படியே உங்களுக்கு எங்க தியாவை கட்டி வச்சுட்டாலும் நல்லாவா பாத்துக்கிட்ட போறியா? அவளுக்கு வயசான அம்மா மட்டும் தானே இருக்காவ. யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தானே அவளை போட்டு இப்படி பந்தாடிக்கிட்டு இருக்குதியா? அவளுக்காண்டி சின்ன வயசுலயே அவ கூட இருக்க ஃப்ரெண்டு நான் இருக்கேன். கேருங்க, அவ கழுத்துல தாலி கட்டத்துக்கு நான் இருக்கேன். நானே அவளை கட்டிக்கிறேன். அதுவும் இப்ப இதே மணமேடையில வச்சு அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடேன். அவளை புரிஞ்சுக்கிட்டத நான் தான். என் கூட வாழ்ந்தாதான் அவ வாழ்க்கையே நல்லா இருக்கும். வேற எவன் கேட்டுக்கிட்டாலும் இன்னொருத்தனை காதலிச்சவாதானே, இன்னொருத்தன் கூட ஊர் சுத்தினவாதானே, கல்யாணம் ஏட வரைக்கும் வந்துதானே இந்த கல்யாணம் நின்றுதுன்னு 1000 விதமா பேசுவியா? அவளை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டு நான் மட்டும் தான். ஏன் ஃப்ரெண்டே புருஷனா அமைஞ்சிடப்படாதா? ஃப்ரெண்டு கணவனா அமைஞ்சா என்னமோ அந்த பொண்ணு கொடுத்து வச்சவா. ஏண்டா புறம்போக்கு நாய, கேப்ல கடா வெட்டலான்னு பாக்குறியா? பொண்ணா நோசம் பண்ணிடுவேன். டே கவின், சொல்லிக்கிட்டே இருக்கேன், பெதியாவை கூட்டு வா. உடச்சிருவேன், போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். இங்க எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு உண்மை தெரிஞ்சா மட்டும் காணும். ஏன் அர்ஜுன், அவ வாழ்க்கை நல்லா இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இப்படி கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு தெரியுதியா? டேய், உன்னை கொலை பண்ணிக்கிட்டு உள்ள போவதுக்கு நான் தயங்க மாட்டேன். நீ கையில மாங்கல்யத்தோட வரத்துலயே எனக்கு தோணி இருக்கணும். எப்படி அவ வாழ்க்கைய நீ நேராக்க போறியா? கவினே, கூட்டிட்டு வான்னு சொல்லிடலாம். இப்ப நீ கூட்டிட்டு வர போறியா இல்லன்னா நான் போய் பாக்கட்டா அவளை? அர்ஜுன், என்னடா எங்க பாருங்க, அவ வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம். டேய் பரதேசி, அங்க ஆஸ்பத்திரியில 2 உயிர் பணமா கிடக்கு. அவன் அத நினைச்சு அவளுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியா? இந்த நேரத்துல நீ தாலி கட்டணன்னு குறியா நிக்க? இதுல உன் கீழ்த்தரமான புத்தி தெரியலையா? அதானே கார்த்திக், நீ எப்பவும் அர்ஜுனுக்கு தானே ஜிங்ஜாங் பெல் அடிப்ப. அர்ஜுன் எது பேசியாரோ அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா அவனை பாக்கிறதுக்கு முரடானாதான் இருக்கான்.
ஆனா எல்லா சிச்சுவேஷன்லயும் தெளிவா யோசிக்கிறது அவன் மட்டும் தான். அவளை எப்படி ஆத்தி தேத்தியதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு 2 வருஷமா தான் எங்க தியாவை பத்தி தெரியும். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவ கூட இருந்தவேனா. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். என்னமோ அவ மேல உங்களை விட எனக்கு அதிகமா அக்கறை இருக்கு. பிரவீன் வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. என் ஃப்ரெண்ட் வாழ்க்கைய அம்போல விட்டுட்டு எல்லாம் என்னால போக முடியாது. தியாவை சின்ன வயசுல இருந்தே வளர்த்தது அவ அம்மம்மா நீங்க தான். அவ கழுத்துல நான் தாலி கட்டலாமா கட்டப்படாதா? அம்மா வேண்டான்னு சொல்லுங்க. அர்ஜுன் தம்பி, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. இப்ப விட்டா என் பேத்தி என்னோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கவே மாட்டா. என்னொன்னு அவ என்ன விட்டுக்கிட்டு போயிட்டா. எனக்குன்னு யாருமே இல்ல தம்பி. வயசான காலத்துல என்ன கவனிக்கிறதுக்கு கூட யாருமே இல்ல. என் பேத்தி மட்டும் தான் எனக்கு உண்டு. உண்மை தெரிஞ்சு அவ போயிட்டாலோ இல்ல வாழ்க்கை முழுக்க எனக்கு வாழ்க்கையே தேவையில்லைன்னு அதே வீட்டுல முடங்கி கிடந்தாலோ எனக்கு பிறகு அவளை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. இப்பே எனக்கு வயசாயிட்டு எப்ப பேச்சு ஆற போறேன்னு எனக்கு தெரியல. அவள ஒரு நல்லவன் கையில பிடிச்சு கொடுத்தாலே நான் எப்ப கண்ணு மூட்டினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என் உயிர் இப்ப போகுதா எப்ப போகுதுன்னு தெரியல. எனக்கு பிறகு அவளுக்குன்னு யாருமே இல்ல தம்பி. அவளை பத்தியா அவ நல்லதுக்காண்டியே யோசிக்கிறதுக்குன்னு யாருமே இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. பிரவீன சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். என் தியா கூட அப்பப்ப சொல்லுவா, பிரவீன் எனக்கு நல்ல ஸ்நேகிதனா அமைஞ்சிருக்கான். நான் என்ன ஒரு முடிவெடுத்தாலும் அதுல எனக்கு துணையா நிக்கேன் அப்படின்னு. என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு உங்ககிட்ட என்னால கேட்க முடியாது. ஆனா பிரவீன் கூட நல்ல வேண்டாம். என பிறவி என் பேத்திய பாத்துக்கிறதுக்கும் அவ நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கிறதுக்கும் ஒரு ஆளு வேணாம்ல. அதனால பிரவீனை தாலி கட்டட்டும். மேரி பாட்டி, அண்ணன் ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்லுதுன்னா அது என்ன காரணம்னு தெரியல. ஆனா அதுல கண்டிப்பா 1000 காரணம் இருக்கும். அண்ணன் யார் விஷயத்துல தலை போடாது, தியானி விஷயத்துல தலை போட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுதுன்னா அது தியானி நல்லதுக்காண்டி மட்டும்தான் இருக்கான். தங்கம், எனக்கு என்ன சொல்லியதுன்னு தெரியலம்மா. என் நிலைமை உனக்கு புரியுதா? இப்ப என் வயசாயி அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கேன். சிலம் போல சில நேரம் நடக்கிறது கூட முடியல. தலை சுத்தி சுத்தி கீழே ஒளியேன். ஏன்னா பிறகு வயசு பிள்ளை இல்லம்மா. நான் போயிட்டேனா அந்த வீட்டுல ஒத்தையில இருப்பா. யாருமா அவளை பாத்துக்கிடுவா? என்ன அர்ஜுன், இப்ப புரியுதா? என் ஃப்ரெண்டை எப்படி பாத்துக்கிட்டானு எனக்கு தெரியும். அம்மா நீங்க சொல்லுங்க, தியா கழுத்துல நான் தாலி கட்டணுமா இல்ல பிரவீன் தாலி கட்டணுமா? உங்களுக்கு இந்த மேடையிலேயே உங்க பேத்தி வாழ்க்கையை நினைச்சு கல்யாணம் நடக்கணும்னா சரி ஓகே. உங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்கல. வயசான காலத்துல நீங்க யோசிக்கதான் சரிதான். இப்ப சொல்லுங்க அர்ஜுன், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அம்மா அவன் தாலி கட்டணுமா நான் தாலி கட்டணுமா? யாரு கையால உங்க பேத்தி கழுத்துல தாலி யாருன்னா உங்க பேத்தி சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நம்புறீங்க? தியா அம்மம்மா, உங்களுக்கு என்னைய பத்தி நல்லாவே தெரியும். அவ வாழ்க்கை ஏன் கூடால அமைஞ்சாதான் அவ சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என் பையனால எந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையும் கேள்விக்குறியா போவாது. என்ன உங்க பையன் தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானே. ஏற்கனவே ஜெசிகா விட்டுக்கிட்டு போயிட்டாலே. எங்க தியா தலையில இப்படி ஒருத்தனை கட்டி வைக்கலான்னு பாக்குதியலா? நீங்க சொல்லுங்கம்மா, வேற யார் பதிலும் எனக்கு தேவையில்லை. அர்ஜுன் தம்பி வெளிய பாக்கிறதுக்கு கரடு முரடா தான் இருக்கும். ஆனா அவர் அம்மைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டியான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா உங்ககிட்ட பேசியதே இல்ல. தான் அம்மைக்கு பிரசவ நேரத்துல இப்படி ஒரு டாக்டர் கிடைச்சிருந்தா என் அம்மா உயிரோட இருந்திருப்பாவளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது சம்பந்தமான படிப்பே படிச்சு வேலை பாக்குது. அந்த படிப்பு மூலமா எத்தனையோ அம்மா பிள்ளை உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. பொண்ணுங்களை தப்பா பேசி நான் பார்த்ததே இல்ல. அது கையில என் பேத்தி வாழ்க்கைய ஒப்படைச்சா என் பேத்தி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா நான் நம்பியேன். நான் வாழ விட மாட்டேன்டி. இந்த ஆளு உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிக்கலாம். இந்த கேப்பை பயன்படுத்தி அவன் புள்ள வாழ்க்கைய நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் இருக்கிறது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியாது. என் 2 பிள்ளை உயிரம் போனதுக்கு நீ மட்டும் தாண்டி காரணம். தம்பி, என் பேத்திய நீங்க மனசார ஏத்துக்கிடுவியானா? நீங்களே என் பேத்திக்கு புருஷனா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். மச்சான் டேய் கார்த்திக் அங்கிள், அவன் நிலன் தியா கழுத்துல தாலி கட்டதுக்காண்டி எடுத்து வச்ச துணி அவன் உள்ளதான் வச்சுக்கிட்டு போயிருக்கான். அத அர்ஜுனுக்கு போட்டு கூட்டிட்டு வா. சரி அங்கிள். அர்ஜுன், நீ இதுல தலை போட்டுட்டலாம். இனிமே உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. மச்சான், இப்ப நீ முடிவெடுத்திருக்க கண்டியா? இந்த முடிவுல தியா வாழ்க்கை மட்டும் இல்லடா, உன் வாழ்க்கையும் தான் அடங்கி இருக்க. கண்டிப்பா சொல்றேன் மச்சான், நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. வாய மூடாமத, நீங்க எல்லாம் சுத்த பேஸ்ட். உண்மையை சொல்லாம அந்த ஆளு கூட லட்சியாந்து நீங்க எல்லாம் கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்குதியா? எப்ப செத்துருவா. எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்கட்டு அவ செத்து போயிருவா, இவ செத்து போயிருவா. சை, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செத்துருவா. எமோஷனலாவும் சென்டிமெண்டாவும் பிளாக்மெயில் பண்ணியே அந்த ஆள் நினைச்சதை எல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கான். மச்சான், நீ ஏன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அர்ஜுன், ஏமா போமா, நீ கொஞ்ச நேரம் சும்மா நிப்பியா? என் பிள்ளைகள் 2 இறந்து போயிட்டாவ. என் பிள்ளைகள் 2 பேரும் சாவதுக்கு காரணமா இருந்தவா அவ வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறதுக்காண்டி நீங்க எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்பயே அந்த பெண்ணுகிட்ட படிச்சு சொன்னேன், இது என்ன தேவையில்லாத சவகாசம். மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆச்சுதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. அது பிறகு என்ன ஆம்பளை பையில கூட ஒரு பேச்சு வார்த்தை.
இதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கண்டிச்சு வைன்னு அப்பயே சொன்னேன். இவதான் ஆனந்தி அம்மாக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி என் வீட்டுக்குள்ளே அவளை கொண்டு வந்தா. அவ என் வீட்டுல ஏறின ராசி. தாலி கட்டதுக்கு முந்தையே என் 2 பிள்ளைகளை நான் பறி கொடுத்துட்டேன். இப்ப அதே வீட்டுக்கு அவளை மருமவளாக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காவ. எனக்கு ஒண்ணு எப்பவும் பிடிக்காது தாண்டி. ஆனா சொத்து கைமாறி போகப்படாதுன்னு சொல்லிட்டு தான் உன் காதலுக்கு சம்மதிச்சேன். அர்ஜுனை எதுக்கதுக்கு துணிஞ்ச ஆள நீதான். அர்ஜுனுக்கு எதிரா நிக்கிறதுக்கு தகுதியான ஆளு நீ நினைச்சேன். அதனாலதான் என் புள்ள ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா என்னைக்கு பிரவீன் உனக்கு வீட்டுக்கு வந்து நீ எல்லாம் பொண்ணாங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுட்ட. இப்ப என்னடானா நீ வீட்டுக்குள்ள வரதுக்கு முந்தையே 2 பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டேன். உன்னைய வாழ வைக்கலான்னு தானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காவ. உனக்கு நரகானா என்னன்னு நான் காட்டேன்டி. அண்ணே ரெடி ஆயிட்டீங்களா? அர்ஜுன் நீங்க வேணும்னா என் மேல வெறுப்புல இருந்துகிட்டு போங்க. ஆனா நீங்க நான் பெத்த என் புள்ள. இப்ப நான் எடுத்திருக்க முடிவு தியா காண்டி மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை கூட நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில தான். தியா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமவளா வந்தாள்னா வீடு அப்படி சந்தோஷமா இருக்கும். அம்மா அப்பான்னு யாருமே இல்லாம பாட்டி தாத்தாக்கு கூட வளர்ந்த பிள்ளை அவ உங்களுக்கு மனைவியா வந்தாள்னா உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும், அவ வாழ்க்கையே நல்லா இருக்கும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன், தயவு செஞ்சு அப்பா உங்க கால்ல விழுந்து கேட்கேன், இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு எந்த முடிவும் எடுத்துறாதுங்க. ஐயோ அங்கிள் எந்திரிங்க அங்கிள், என்ன இது? இந்த கல்யாணம் நடக்கிறதுதான் அந்த பொண்ணு தியாக்கு நல்லது. ஒரு வேளை இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுதான் அந்த பொண்ணுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது பிறகு அந்த அம்மாக்கு எதுனா ஆயிட்டுனா அந்த பொண்ணுக்குன்னு யார் இருக்கா? எந்திரிக்க சொல்லுடா. அதான் நினைச்ச மாதிரியே கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன்ல. அப்பா எந்திரிங்கப்பா, அதான் அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டுலாம். சந்தோஷம் ஐயா. கார்த்திக் மணமேடைக்கு கூட்டிட்டு வா. நிலன் தம்பி எங்க கொண்டு வந்ததா எப்படி தியா இதை தாங்கிக்க போறான்னு தெரியலையே. நிலன் தம்பி கையால தாலி யாரேன்னு எப்படி சந்தோஷமா ஹாப்பியாத்தி இருந்தா. இப்படி நானும் கனவு கண்டுகிட்டு இருந்தா. இப்படி வரையா அவ அம்மா அப்பா இல்லாம எங்களுக்கு கூடாலே இருந்து கட்டப்பட்டுட்டா. என்னையாவது அவளுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கச்சுல அந்த ஆண்டவன் இப்படி 2 உயிரை பறிச்சு அவ அழியதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரே. நிலன் நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போனது நமக்கே தாங்க முடியலனா தியா எப்படி தாங்கிப்பா? நிறைய வேளை அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒன்னும் ஆக போறது இல்ல. பிள்ளைக்கு மனசை எப்படி தியாத்தியதுன்னு மட்டும்தான் இனிமே யோசிக்கணும். அர்ஜுன் தம்பி கூட நல்ல பிள்ளைதான், அதனால கவலைப்படாம இருங்க. அவ மனசுக்கு அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எப்படி இப்படி ஆச்சு? இததான் விதின்னு சொல்லுவாவ. இல்லைங்கி சும்மா மண்டபத்துக்குள்ள இருந்த பிள்ளை வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போகுமா? சும்மாவா சொல்லுவாவ? கல்யாண நேரத்துல கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை எல்லாம் அங்க இங்கன்னு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாவ. இதான் நேரம் சரியில்லைன்னு சொல்லியது. மச்சான் அதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேலாம். இனிமே எதுக்குடா இப்படி கோவப்படியா? எனது கல்யாணத்துக்கு சம்மதிச்சனா? டேய் நீ தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நிலனுக்கு எடுத்து வச்சிருந்த துணியெல்லாம் போட்டேன். அட போடா முட்டாள். இந்த பிளாக்மெயில் பண்ணிய கூட்டம் எல்லாம் எப்போ இருந்துகிட்டே தான் இருக்கான். நான் அவ கழுத்துல தாலி கட்டியேன்னு சொன்னது அந்த பிரவீன் கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்கு தானே தவிர அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு என் பொண்டாட்டி ஆக்கிறதுக்காண்டி இல்ல. மச்சான் புறவா அந்த கிழவனுக்கு அறிவு இல்லாம புத்தி கட்டுத்தனமா முடிவெடுப்பான். விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்தாம இவனுக்கு பாட்டுக்கு கூட்டத்தை கூட்டி இவனுக்கு பாட்டுக்கு ஒரு முடிவை எடுத்துருவாவ. டேய் அவன் கையால் தாலி ஏறனேன்னு காத்துக்கிட்டு இருந்த பொண்ணு 2 வருஷமா அவனை நெஞ்சில சுமந்துக்கிட்டு இப்ப கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல எப்படி கனவு கண்டுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல நான் போய் இருந்து அவ வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க சொல்லுதியா? இந்த பைத்தியக்கார கிழவன் வேற என்ன கல்யாணம் பண்ண சொல்லிட்டான். இதை கேட்டுக்கிட்டு நின்னா தியாக்க பாட்டிக்கும் இதுதான் சரி. இப்போ உடனே என் பேத்தி கழுத்துல தாலி ஏறினாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கான்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாவ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தான். அதை யூஸ் பண்ணி அந்த பிரவீன் உள்ள வந்தான். இப்ப நான் மூக்க நுழைக்காம இருந்தா அந்த பிரவீனையே தாலி கட்டுன்னு சொல்லுவாவ. அதான் நானே தாலி கட்டியேன்னு சொன்னனே தவிர என்னால எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. புறவு இந்த வேஷம் அவளுக்கு உண்மையை புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காண்டி. அர்ஜுன் ஓ சத்தியமா கல்யாணத்தை நடத்திடுவியா? எல்லாம் எனக்கு நீங்க வேணாம். நான் உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருனே தெரியாத பொண்ணுதான் தியா. ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்குதியா, நான் உன்னதான் கட்டுவேன் அப்படின்னு. நீங்க கிடைக்கலனா ஷட் அப் ஜெசிகா, கொஞ்சம் வாய மூடுயா. இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? எல்லா பஞ்சாயத்துலயும் உன் பிரச்சனையை கொண்டு நுழைக்காத. அர்ஜுன் சத்தியமா சொல்லேன், நீங்க மட்டும் தியா கழுத்துல தாலி கட்டிட்டியால்னா சத்தியமா சொல்லேன் நான் செத்து போயிருவேன். எம்மா தாயே, அத முத செய். அர்ஜுன் மச்சான் சரி வாய் மூட்டு கொஞ்சம் நிப்பியா? அர்ஜுன் சத்தியமா நீங்க இல்லனா எம்மா தாயே, பெரிய கும்பிடு. சாவனா செத்து போயிரு. அதை எதுக்கு சும்மா சும்மா வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டே நிக்க? உனக்கு கயிறு வேணா நானே வாங்கிட்டு வந்து தாரேன். எப்ப பாரு யாருக்கிட்டையும் பேசிடக்கூடாது, யாருக்கிட்டையும் சிரிச்சிடக்கூடாது. அவியல்கிட்ட பேசுதியா இல்ல, இவள்கிட்ட சிரிக்குதியா இல்ல, என்ன மட்டும் எடுக்கல, என்ன மட்டும் தூக்கல. என்ன கடுப்பேத்தி பாக்குறியா? கிரு என் கொண்டு முன்ன நிக்காம ஒழுங்கு மரியாதை போயிரு. அர்ஜுன் அம்மா உனக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ தாராளமா அந்த முடிவை எடுத்துக்கிட்டு போ. இந்த பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். டேய், சும்மா இருடா. கொண்டு முன்ன நிக்காம கொஞ்சம் வெளியே போறியா? சாரி அர்ஜுன், ஆனா நான் உங்களுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஜெசிகா உன் பிரச்சனை புறவு பார்க்கலாம்.
இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காண்டி தான் இந்த கிட்டப்ப போட்டிருக்கேன்னு சொல்லியா எல்லாம். அதுக்கப்புறம் நீ வேற தொண பேசிக்கிட்டே நிக்காத. நான் பரவ வந்து பாக்கேன் அர்ஜுன். ஷே. அர்ஜுனண்ணா, வா பவி. என்னைய நீங்க கூப்பிட்டு விட்டதா சொன்னாவ? அம்மா நான் தான் கூப்பிட்டேன். ஏமா அவ கூடால தானே நீ இருக்க. என்ன நடந்ததுன்னு அவளுக்கு புரிய வைக்கப்படாதா? அண்ணே, என்னால முடியாதுண்ணே. அவளுக்கு ஆறுதல் சொல்லிய அளவுக்கு நான் பெரிய மனசு இல்ல. இந்த விஷயத்துல ஆறுதல் சொல்லதுக்காண்டி என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னு கூட எனக்கு தெரியல. என்னமா சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலன் இங்க வந்ததுக்கு பிறகு அவ எப்படி தாங்கிக்கிட போறான்னு கூட எனக்கு தெரியல. அத நினைக்கும் போது இப்பே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. டேய், இப்ப என்னதான் நீ முடிவெடுத்திருக்க? அவ நிலன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு இன்னொருத்தனை மனசுல சுமந்துகிட்டு இருக்க பொண்ண எப்படிடா? இப்ப நான் அவளுக்கு முன்ன போய் நின்னாலே அவளே இந்த கல்யாணத்தை நிறுத்துவா. மச்சான் என்னடா உளர்ற? பொறவு நான் என்ன பல்ல இழிச்சுக்கிட்டு தாலி கட்டத்துக்கு போறேன்னு நினைச்சியா? அவ பக்கத்துல இருக்கிறது நில வேற எவனோன்னு தெரிஞ்சாலே அவளே கல்யாணத்தை நடத்துவா. என்னடா உளர்ற? இவனுங்க அவளை நான் போய் பார்க்கவும் விட மாட்டானுங்க. அவளுக்கிட்ட அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவனுங்களாம் சொல்ல மாட்டாவ. என்னமோ தியாக்கு நல்லது செய்யதான் நினைச்சுக்கிட்டு இந்த ஆள் நல்லவன் வேஷம் போடலான்னு பாக்கான். இந்த கல்யாணத்தை தியாவை தவிர வேற யாராலையும் நிறுத்த முடியாது. இவனுங்க இப்படிதான் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி இப்ப நான் இல்லைன்னா அந்த பிரவீன் பை நிப்பான். முடிஞ்சு மச்சான். அவ வாழ்க்கையை யார நாசம் பண்ணதுக்காண்டி போனதோ அவன் கையாலேயே அவ தாலி வாங்கிக்க மாதிரி இருக்கான். அவனுக்கிட்ட இருந்து காப்பாத்தனா நான் போய் நிலன் இல்ல நிலன் இறந்து போயிட்டாங்கிற உண்மையை அவளுக்கு தெரியப்படுத்தியதான். அதுக்கு பெருசா எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த துணியை போட்டுக்கிட்டு அவ பக்கத்துல போய் நின்னாலே போதான். அர்ஜுன், என்னடா இது? மாப்பிள்ள இத போட்டுக்கிட்டு தான் மணமேடைக்கு போனோம். ஓஹோ, அந்த தைரியத்துலதான் அந்த ஆள் இப்படி ஒரு முடிவெடுத்தானா? அண்ணே, தியாவால வேற வாழ்க்கையை அமைச்சுக்கிடவும் முடியாது. அவ அம்மாக்கு மட்டும் எத்தனை ஆயிட்டுனா அவளை யாரு பாத்துப்பா? அவளுக்குன்னு யாரு இருக்கியா? ஏன் நீங்களே மனசார அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது? அதான் கார்த்திக் கூட உனக்கு கல்யாணம் ஆயிட்டுல பவி. ஏன் அவன் கூட வாழியதை பத்தி நீ யோசிக்க கூடாது? அண்ணே, கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சாவ. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உன் வாயால சொல்லுதியா? நரகம் மாதிரி இருக்குனே. கேளு, நரக மாதிரி இருக்கான். அவளும் அவன மனசுல வச்சிருக்கான். என்ன ஒண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணியதுக்கெல்லாம் ஐடியாவே இல்ல. எல்லாரும் சேர்ந்து இதுதான் உண்மை, வாழறதுக்கு பலவிதம் ஆவணும்னு புரிய வச்சுதான் ஆவணும். கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கான். கல்யாணம் ஆகி குழந்தை வயத்துல இருக்கச்சிலேயே இறந்து போனவெல்லாம் இருக்காவ. என் பிள்ளைக்காக நான் வாழவேன்னு பிள்ளைய பெத்து போராடி வளர்க்கி அம்மாமாரோட இங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காவ. அவ கழுத்துல ஒண்ணு என்னமோ தாலி அறையிலாம் அதெல்லாம் போ சரியாயிருவான். இத போட்டுக்கிட்டு நீ அவ பக்கத்துல இருந்தா எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பா? நீயே என்ன ஒரு மாதிரி மடக்கலான்னு பாக்காத. தள்ளு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவனுங்க பேச எல்லாம் விட மாட்டானுவ. நான் நில அர்ஜுனன் எப்படி அவளுக்கு புரிய வைக்க போறேன்னு மட்டும் பாரு. எப்படிடா? எல்லாம் உங்க 2 பேருக்கு டெக்னிக் தான். மச்சான் என்னடா எழுத போற? டேய் அர்ஜுன், என்னடா பண்ணிக்கிட்டு நிக்க? உண்மையை எழுதிக்கிட்டு இருக்கேன். இவனுங்க பேசவும் விட மாட்டானுங்க, என் மூஞ்ச காட்டத்துக்கும் விட மாட்டானுங்க. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு மட்டும் பாரு. அதுவும் அவன் மூலமாவே. டேய், என்ன பாக்கெட்ல வச்சுட்ட? இப்ப குடுறாத. அர்ஜுன், நீ தப்பு பண்ணியா? இப்பதான் நான் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால பிரவீன்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தின மாதிரி இருக்கும். உண்மையே அவளுக்கு தெரிய வச்ச மாதிரி இருக்கும். இத அவ படிச்சதுக்கு பிறகு நடக்கிறத மட்டும் பாரு.